கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இன்று கூட அழைப்பு அப்படின்ற ஒரு தலைப்பு குறித்து நம்ம தியானிப்போம். ஆண்டவர் அநேகரை ஊழியத்துக்கு அழைத்திருக்கிறாரு. அப்போஸ்தலராகவும் தீர்க்கதரிசிகளாகவும் சுவிசேஷர்களாகவும் போதகர்களாகவும் மேய்ப்பர்களாகவும் ஆண்டவர் அநேகரை தெரிந்து கொண்டிருக்கிறாரு. அதே சமயத்துல பாத்தீங்க அப்படின்னா நிறைய பேர் ஊழியம் செய்து கொண்டிருப்பாங்க. ஆனா நம்மளுடைய அழைப்பு என்னன்னே தெரியாம ஊழியம் செய்து கொண்டிருப்பாங்க. எக்ஸாம்பிளுக்கு சுவிசேஷகர் போதகராகவும் போதகர் தீர்க்கதரிசியாகவும் அப்போஸ்தலராகவும் இப்படி மாறி மாறி அநேக நேரத்துல ஊழியம் செய்து கொண்டிருப்பாங்க. அது மட்டும் இல்லாம நார்த்ல இருக்க வேண்டியவங்க சவுத்துலயும், சவுத்துல இருக்க வேண்டியவங்க நார்த்லயும், இப்படி பல இடங்கள் நம்ம மாறி மாறி ஊழியம் செய்து கொண்டிருக்கலாம். ஆனா ஆண்டவர் 2 பேதுரு 1ஆம் அதிகாரம் 10ஆவது வசனத்துல என்ன சொல்றாரு அப்படின்னா, ஆகையால் சகோதரரே, உங்கள் அழைப்பையும் தெரிந்து கொள்ளுதலையும் உறுதியாக்கும்படி ஜாக்கிரதையா இருங்கள். இவைகளை செய்தால் நீங்கள் ஒரு காலம் இடறி விழுவதில்லை அப்படின்னு சொல்லி ஆண்டவர் நமக்கு சொல்லியிருக்காரு. அப்போ நம்ம நிறைய இடங்கள்ல ஊழியம் செய்யலாம். ஆனா அதை விட ரொம்ப முக்கியம் என்ன அப்படின்னா, நம்மளுடைய அழைப்பையும் தெரிந்து கொள்வதிலையும் ஆண்டுக்குள்ள உறுதியாக்கும்படி ஆண்டவர் ஜாக்கிரதையா இருக்க சொல்லியிருக்காரு. ஏன் அப்படின்னா, அப்பதான் ஒரு காலம் நம்ம இடறி விட மாட்டோம். ஆண்டவரும் நம்ம அழைத்த புதுசுல நாமளும் உற்சாகத்தின் மிகுதியில நம்ம செய்யறதெல்லாம் ஊழியம், நம்ம போராடங்கள்லாம் ஊழியம் அப்படின்னு சொல்லி நாமளும் நினைச்சிட்டு இருப்போம். ஆனா போக போக என்ன ஆகும் அப்படின்னா, நமக்குள்ளேயே ஒரு நெருடல் வர ஆரம்பிச்சிடும். நமக்குள்ள ஒரு சமாதானம் இருக்காது. நமக்குள்ள ஒரு ஊழியத்துல ஒரு திருப்தி இருக்காது. ஏன் அப்படின்னா, ஆண்டவர் அழைத்த அழைப்புல நம்ம ஓடாம நாம ஊழியன்ற ஒரு பாதையில நாம ஒரு தனியா ஓடிட்டு இருப்போம். அப்போ நம்ம நமக்கு நிறைய ஒரு குழப்பங்கள் வரலாம். நிறைய பேர் நம்மளை குழப்புவாங்க. தம்பி உனக்கு இந்த இடத்துல தான் ஊழியம், தம்பி உனக்கு அங்கதான் ஊழியம், தம்பி உனக்கு இதுதான் ஊழியம் அழைப்பு அப்படின்னு சொல்லி அநேகர் நம்ம குழப்பாங்க. ஆனா ஆண்டவர் நம்மளோட ஊழியத்துக்கென்று அழைத்திருக்காரு அப்படின்னா, முதலாவது நம்ம செய்ய வேண்டியது என்ன அப்படின்னா, ஆண்டவரே, என்ன ஊழியத்துக்கென்று என்னை பிரித்து எடுத்திருக்கிறீங்க, ஆனா அந்த ஊழியத்துல எனக்கு என்ன அழைப்பு ஆண்டவரே வச்சிருக்கீங்க அப்படின்றத ஆண்டவர்கிட்ட கேட்டு நம்ம தெரிய வேண்டியது ரொம்ப முக்கியமுள்ள ஒரு காரியமா இருக்கிறது. அதனாலதான் ஆண்டவர் உங்களுடைய அழைப்பையும் தெரிந்து கொள்வதையும் உறுதியாக்கும்படி ஜாக்கிரதை உள்ளவர்களா இருங்க அப்படின்னு சொல்லி ஆண்டவர் நமக்கு எச்சரிக்கை கொடுத்திருக்காரு. ஏன் அப்படின்னா, நம்ம அழைப்புல உறுதியா இருந்தா மட்டும்தான் நம்ம ஒரு காலம் இடறி விழவே மாட்டோம். 2வது நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா, ஆண்டவரே, எனக்கு இந்த அழைப்பு கொடுத்திருக்கீங்க ஆண்டவரே, இந்த அழைப்பை நான் எந்த இடத்துல போய் நான் இந்த ஊழியத்தை செய்யணும் ஆண்டவரே, நான் எந்த ஜனங்களுக்கு போய் ஊழியம் செய்யணும் ஆண்டவரே, இந்த அழைப்பை நான் எந்த இடத்துல போய் பிரயோஜனப்படுத்தணும் ஆண்டவரே அப்படின்னு சொல்லி நம்ம அழைப்பையும் தெரிந்து கொள்ள நம்ம உறுதிப்படுத்தினாதான் நாம கரெக்டான பாதையில ஓட முடியும். ஆண்டவர் நம்மளை அழைத்த அழைப்பின்படி நம்ம ஓடினா மட்டும்தான் ஆண்டவர் நம்மளை வல்லமையை எடுத்து பயன்படுத்த முடியும். நமக்கு கொடுத்த வரங்கள் அந்த இடங்கள்ல கிரியை செய்ய முடியும். எந்த ஜனங்களுக்காக நம்ம அழைக்கப்பட்டிருக்கோமோ, எந்த ஜனங்களுக்காக நம்ம அனுப்பப்பட்டிருக்கோமோ, அந்த இடத்துல நம்ம கர்த்தருடைய வார்த்தையை சொல்லும் போது அநேகர் விடுதலையாவாங்க, அநேகர் தெளிவாவாங்க, அநேகர் சுகமடைவாங்க. அதற்கு நம்ம செய்ய வேண்டியது என்ன அப்படின்னா, முதலாவதாக நம்மளுடைய அழைப்பை உறுதிப்படுத்தணும். 2வதாக எந்த ஜனங்கள்கிட்ட போய் எந்த இடங்கள்ல ஊழியம் செய்யணுன்றதை நம்ம உறுதிப்படுத்தினா மட்டும்தான் ஆண்டவர் நம்மளை ஆசீர்வதிக்க முடியும். அதே சமயத்துல அந்த நேரத்துல நம்ம தேவைகளையும் சந்திக்க முடியும். கர்த்தர் உங்களுடைய ஊழியத்தை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.